இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ட்டு பம்ப் பார்க்குறோன்ற பேரில் மயங்கியிருப்பேன். இன்னும் 8 நாள் தான் இருக்குது என்னோடய ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு. கைஸ், இப்போ நான் புதுசாக ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு தான் புதுசாக இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா எனக்கு தெரில. நம்ம வாட்சில் எல்லாருமே இந்த ஸ்லீப் குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் ரொம்ப நாளாக அதை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் அதை கட்டிட்டு படுக்கும்போது கரெக்டாக நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம், எவ்வளோ டீப் ஸ்லீப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் கரெக்டாக தெரியுது. ஸோ ஸ்லீப்பெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போலாம் தூங்கும்போது அது கட்டிட்டு தான் படுக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம், அது பார்த்ததுக்கப்புறம் மார்னிங் செக்இன் தான். காலைல எழுந்துச்சு அந்த போசஸ்லாம் எடுத்து செக் பண்ணியாச்சு கைஸ். அப்புறம் இன்ஸ்டாவில் நம்ம இந்த டி லோக்கி அந்த தொடக்கரி அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது காலைல சைக்கிளிங் போய் அந்த பீச் ஓரத்தில் நிற்கும் போது செம்ம ஒரு பிளிஸ்ஸாக இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி நானும் ட்ரை பண்ணலான்னு தான் எங்கள் அக்கா பையனோட சைக்கிள் எடுக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு காலை வாரி விட்டுருக்கோம். சும்மா கைஸ், அந்த சைக்கிளில் இது எங்கள் அப்பாவோட பழைய சைக்கிள். இந்த சைக்கிளை லைட்டாக துடைக்க வேண்டியது இருந்துச்சு. துடைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டர் கார்டியோ இந்த சைக்கிள்லேயே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கிளம்புனா பார்த்தா பேக் டயரில் காற்று இல்லை. அதனால் திருப்பி ரிட்டர்ன் வந்து அதுக்கு ஒரு வீடியோ ஆங்கிளில் செட் பண்ணி காற்று அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக என்னோடய பயணத்தை ஆரம்பித்தா செவ்வில் காட்டி வெயில் அடிக்குது. இருந்தாலும் சரி, அந்த வெயிலில் ஒரு 40 மினிட்ஸ் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம், ரொம்ப வெயிலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காற்று அடிக்க தான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ட்ரையான ஃபிசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓட்ஸ் செய்ய ஆரம்பித்தாச்சு. ஓட்ஸுக்கு வழக்கம் போல் நம்ம டேஸ்டியான அந்த பொமக்ரானட் ஆப்பிளை போட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு. கைஸ், இந்த பொமக்ரானட்டை போட்டு பழகி இந்த பொமக்ரானட் சாப்பிடாமல் இருக்க முடியல. ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்குது இந்த ஓட்ஸுக்கு. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இதை கொட்டும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அடிக்ட் ஆயிடுவீங்க. அது முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் ஒர்க் ஒன்று இருந்துச்சு. போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்னோடய லஞ்ச் மீல் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபிஷ் லைட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு போயிட்டு என்னோடய கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம் கரெக்ஷன் அந்த எல்லாம் கொஞ்சம் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் போட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. பம்பு நரம்பெல்லாம் பயங்கரமாக வெளியே வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் முக்கியிருந்தாலும் மயக்கப்பட்டிருப்பேன். நாளைக்கு ஒரு வீடியோ பார்ப்போம். ஸ்மால் ஸ்டெப்ஸ் டுடே, பிக் ரிசல்ட்ஸ் டுமாரோ. See you tomorrow.